ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ வந்து சிங்கப்பூரில் ஸ்ராங்குன் ரோட்டில் இருக்கிற வீரமா காளியம்மன் கோவில் பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கோவில் வந்து 1835 வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இந்த கோவில் வந்து மறுபடியும் 1987 வந்து ரீபில்ட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. மெயினாக இங்கே இருக்கிற பிரதான சாமி வந்து காளியம்மன். அதனால தான் கொடிமரத்து பக்கத்தில் அவங்களுக்கு வந்து சிங்கம் வச்சுருப்பாங்க, பார்க்கலாம். இந்த கோவிலில் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு வார் நடந்தது இல்லைங்களா, செகண்ட் வேர்ல்டு வார். அதில் வந்து ஜாப்பனீஸோட அந்த ஏர் ரைட்ஸில் இருந்தெல்லாம் மக்களை பாதுகாக்கிற ஒரு ஷெல்டராக இந்த கோவில் வந்து இருந்திருக்கு அப்போது, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கோவில் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து போனோம் அப்படின்னா வெளியில் கடை இருக்கும். அந்த கடையில் நம்ம அர்ச்சனைக்கான ஜாமான்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இங்கே அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக எப்படின்னா, உள்ளேயே ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனீங்கன்னா அர்ச்சனை சீட்டு வச்சுருப்பாங்க. அவங்க அர்ச்சனையுமே கேட்டகரைஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நார்மல் அர்ச்சனை, பூ அர்ச்சனை, அதுக்கப்புறம் தேங்காய் பழ அர்ச்சனை, இல்லை பால் வாங்கி கொடுக்க போகிறீங்க, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் எல்லாத்துக்குமே கேட்டகரைஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எது வேணுமோ அதை சொல்லி வாங்கிட்டு அங்கே நிற்கிற ஐயர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து தேங்காய் பழ அர்ச்சனை வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வந்து தேங்காய் பழ அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே ஏற்கனவே பழம் தேங்காயெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு கவர் போட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் நார்மல் அர்ச்சனை, அதாவது பூ அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா, அர்ச்சனையை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ரைசன்ஸோ அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு, ஆப்பிள் ஏதோ ஒன்று நம்ம கையில் கொடுத்து அனுப்புவாங்க. இதுதான் அங்கே இருக்கிற ப்ரொசீஜர். பால் வேணும்னு நீங்கள் வந்து சீட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா பாலை கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுட்டு பால் அபிஷேகம் பண்ணும்போது சேர்த்து பண்ணிவிடுவாங்க. மாலை வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்கன்னா உடனே கொண்டு போய் சாமிக்கு நம்ம வந்து சாமிக்கு சாத்திடுவாங்க. நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ரொம்பவே நீட் அண்ட் க்ளீன். ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து இந்த அபிஷேகம் பண்ணி போன தண்ணி கூட நம்ம க்ராஸ் பண்ணி தாண்டி வரமாட்டோம். அந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அன்னதானமும் உண்டு. நம்மளும் விருப்பப்பட்ட அன்னதானம் போடலாம். அதுக்கும் அதே மாதிரி சீட்டு வாங்கிட்டு நம்ம சாமிக்கிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அன்னதானம் போடலாம். இங்கே மெயினாக சிங்கப்பூரில் எல்லா கோவில்லையுமே இந்த அன்னதானம்ங்கிறது வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தனியாக அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து ஒதுக்கி டேபிள் சேரெல்லாம் போட்டு போடுவாங்க. அப்படி இல்லையா ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணி போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த சாப்பாடை நம்பியே நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நல்லாவே வயிறு நிறைய சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டாலே நிறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளுக்கு ஒரு வெரைட்டிஸ் வேறு போடுவாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்கள், எல்லா சாமியும் இருக்கும். நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிற மாதிரி வீரன், இடும்பன் இந்த மாதிரி சாமி கூட இருப்பாங்க. நம்மளோட பெரியாச்சி கூட நீங்கள் பார்க்கலாம் இருப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து எல்லா சாமியுமே வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து எதுக்கு வேணாலும் போய் அர்ச்சனை பண்ணலாம். தனித்தனியாக ஒன்றுக்கும் வருவாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு. நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்காது. நம்ம வேறு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. நல்லாவே ஃபீல் ஃப்ரீயாக போய் நம்ம எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? என்ஜாய் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். பாய்.